இந்த வைஷ்ணவி தேவை இல்லாம ஒரு வேலையை பார்த்திருக்கு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊடகங்களுக்கு அந்நிய நம்பி சேனல் சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த தருதலை எல்லாம் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க? இதுல இந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேற கூப்பிடுறீங்க. இந்த மானம் கெட்ட பச்சோந்திக்கு திராவிடம் அப்படின்னாலே என்னன்றதே தெரியல. இவளுக்கு ஏன்டா வேல்யூ கொடுக்குறீங்க? உங்களை சொல்லியும் குத்தம் இல்ல. அவ்வளவு பெரிய விஜய் டிவியே பைத்தியங்களை வச்சு பிக் பாஸ் நடத்துறப்ப நீங்க பண்றது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல தான். ஆனா தகுதியான ஆட்கள் காளியம்மாள், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுக்கு யூகோலா அவளை மேடை ஏத்துனது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயங்க. திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படிங்கிறது இந்த வைஷ்ணவிய நம்ம கழுவி ஊத்த தேவையும் இல்ல, அவசியமும் இல்ல. ஆல்ரெடி ஊர் ஃபுல்லா வைஷ்ணவின்ற பேரு நாரி போய் தான் கிடக்கு. அதனாலதான் தளபதி விஜய் அவர்களை சித்தரித்து ஒரு வீடியோ பதிவை போட்டிருக்குங்க இந்த மூதேவி. அவ ஐடிய நம்ம எத்தனை ஐடியில இருந்து ரீபோர்ட் பண்ணாலும் இன்னுமே அவ ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகல. பட் இருந்தாலும் தொடர்ந்து ரீபோர்ட் பண்ணிட்டே இருங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம். அப்படி எதுவும் ஆகலனா அவ ஐடிய முடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா இந்த விஷக்கிருமியை வளர விடக்கூடாது. சோ உங்களோட ஒத்துழைப்பை தாங்க गाइस. அப்புறம் பெண்களை தான் இழிவுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்களே தவிர விஷக்கிருமிகள் அல்ல. சோ வைஷ்ணவிய தாராளமா வெச்சு செய்யலாம், தப்பே இல்ல. நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு அனிமல்ஸ் தாங்க இந்த வைஷ்ணவி. நீ மானங்கெட்ட மூதேவி அப்படின்றதும் தெரிஞ்சிடுச்சு. நீ காசுக்காக என்ன பண்ணுவ அப்படின்றதும் புரிஞ்சிடுச்சு. சோ சும்மா உன்னையே சுத்தி சுத்தி வர முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சமாளிக்கணும். அப்புறம் உன்னை பத்தி வீடியோ போட நீ அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல. பட் இந்த ஒரு விஷயத்தை எங்களால கடந்து போக முடியல. லாஸ்டா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தரேன். இந்த வீடியோவை அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள டெலீட் பண்ணிட்டீனா ரொம்பவே நல்லது. இல்ல விட்ரல் வாரியர்ஸோட ஆட்டத்தை தானே பார்த்துட்டு இருந்த கண்ணு. இந்த அண்ணி நம்பியோட ஆட்டத்தை பார்த்தது இல்லல்ல. தாங்க மாட்டா, அப்புறம் நாள் ஃபுல்லா தூங்க மாட்டேன். புரிஞ்சு செயல்படுத்தங்க. உன்கிட்ட ரிக்வெஸ்டா தான் கேட்டுக்கிறேன். சோ இந்த வீடியோக்கு கீழே வைஷ்ணவி என்றாலே உங்களோட மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சும்மா செதற விட்டு போங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே